தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாமக எம்எல்ஏ அமைச்சராகின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். ஜோசப் விஜய் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி அமைத்தார். திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவை தவேக அரசுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதே முடிவைத்தான் நாங்கள் எடுப்போம் என்று திருமாவளவன் கூறினார். ஆனால் இந்த இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அரசுக்கு வெளியே இருந்து ஆதரவு அளிக்க முன்வந்தன. ஆனால் திருமாவளவன் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். அமைச்சரவையில் பங்கு பெற்று அரசுக்கு ஆதரவு அளித்தார். அவரது கட்சியை சார்ந்த வன்னி அரசு தற்பொழுது ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி தாங்கள் தவேக அரசுக்கு ஆதரவளிக்கின்றோம், எந்த காரணத்தை கொண்டும் தவேக அரசை கவிழ்க்க மாட்டோம், தவேக அரசுக்கு அச்சாணி போன்று நாங்கள் இருக்கிறோம், தங்களுடைய தயவால் தான் விஜய் முதலமைச்சராக உள்ளார், தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சி செய்கிறது என்றெல்லாம் திருமாவளவன் பேசி வருகிறார். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இந்த காரணங்களால் விடுதலை சிறுத்தை கட்சி மீது தமிழக வெற்றி கழகம் எரிச்சல் அடைய ஆரம்பிக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியை நம்ப முடியாது, எந்த நேரத்திலும் கவிழ்த்துவிடும் என கருதுகிறது தமிழக வெற்றி கழகம். ஆக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பதிலாக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை அமைச்சராக்கலாம் என்று கூறப்படுகிறது. பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அமைச்சராவார். விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியிலிருந்து நீக்கப்படும் போது பாமக கூட்டணிக்கு வரும்பொழுது பாமக சார்பில் சௌமியா அன்புமணி அமைச்சராவார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழக அரசிடம் சலுகைகள் கேட்டு வாரிய தலைவர்கள் பதவி கேட்டு அழுத்தம் கொடுத்து வருகிறது. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது.